அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜனியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 233 அப்பத்தி 1733 பார்ட் 733. நாங்கள் படிக்க போகிற பாடம் வந்து les pronoms toniques. நேற்றையான் மிச்சம் நான் அதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் பார்த்து கொண்டு அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று வந்து நான் 4 கேள்விகள் கேட்டிருந்தேன். முதலாவது கேள்வி வந்து க்கு என்ன சொல்லுவீங்க? அதோட ப்ரொனோம் டொனிக் வந்து துவா, ஜுவுக்கு முவா, இல்லுக்கு லுய், இ அது ரெண்டுமே என்று தான் வரும். ஓகேயா? இந்த 4 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜேம்லர் அவர்கள், ரஃபிகா அவர்கள், ஜெயா அவர்கள், செல்வி அவர்கள், வாணி அவர்கள் உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து படிக்க போகிறது இதுதான். நாங்கள் இப்போ என்னென்ன இந்த சூஜைக்கு எப்படி இந்த ப்ரொனோம் டொனிக் வரும் என்று படித்த நாங்கள் ப்ரொனோம் டொனிக்கை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணலாம், எங்கெங்கே அது வரும் என்றதையும் பார்த்த நாங்கள் என்ன அதில் முதலாவதோடு நின்றனா. ஓகே, கீஃபேலு கேட்டோ மூவா என்ற சும்மா ஷார்ட்டாக ரொம்பவே ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர். இப்போ சொல்லுவாங்க எஸ் ஓ நோ என்ற மாதிரி. ஜஸ்ண்டா எஸ், நோண்டா நோ. ஓகேயா? இன்றைக்கு வந்து நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறது ரெண்டாவது ஸ்டெப் வந்து avec aussi et non plus. ஓகே, non plus aussi. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சில இது சொல்லுவோம். இப்போ இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கக்குள்ள நீ வந்து உனக்கு பிள்ளைகள் இருக்கா, உனக்கு 2 பிள்ளைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு ஆள் சொல்லுவார், oui j'ai 2 enfants. oui moi aussi, எனக்கும் தான் அப்படின்ட்டு சொல்லுவோம். விளங்குதான்? அதே மாதிரி இப்போ ஒரே மாதிரி விடயங்கள் நடக்க ஓ எனக்கும் தானோ உன்னிடம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறது. ஓகே, உனக்கும் தான் உன்னிடம் இல்லையா என்று சொல்கிறது. அப்போ நோ ப்ளூ, நோ ப்ளூ. சிலர் பாங்கோன்னு சொல்லுவீனா நோ ப்ளூ, அதாவது நெகட்டிவில் வரும் பொழுது சொல்லக்கூடிய வேர்ட்ஸ். இப்போ இதில் இந்த அவைக்குன்னு சொல்கிறது நீங்கள் வசனம் இப்படி ஒன்று வரைக்குள்ளே வரக்கூடியது ஓசி நோ ப்ளூ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். je suis marié. அப்போ je suis marié அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு ஆள் சொல்கிறா oui moi aussi marié. அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு bonjourனே சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவோம்? bonjourனே oui à toi aussi அப்படின்னு சொல்லுவோம் தானே. அதே தான், அதே மாதிரி தான் இப்போ இதில் moi aussi. அப்போ je suis marié அப்படின்றா என்ன? நான் திருமணம் ஆனவர். நானே நீங்கள் marié 2 போட்டுக்கண்டா ஃபெமினான்ற வடியால் I am married. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ முவா ஓசி அப்படி என்னதுன்ற கருத்து பார்த்திங்கன்னா நானும் தான், மீச்சு. நோ ப்ளூ இல்லை, நெய்த. நோ ப்ளூ. அடுத்தது இப்போ முதலாவது வந்து நாங்கள் என்ன பார்த்தோனாங்க, le prénom est seul தனியாக வரும். இது வந்து le prénom என்னென்று வரும் ஓசி உன் நோ ப்ளூ. அடுத்தது பார்க்க போகிறோம் மூன்றாவது après c'est ce sont. c'est எண்டேக்கில் சாங்குலியில் வரும், ce sont எண்டேக்கில் ப்ளூரலில் வரும். இப்போ c'est moi, tu viens, c'est moi. இது வந்து நான் தான் என்ற மாதிரி. நான் தான், c'est moi. c'est toi. நீ வந்து c'est ta faute என்ன சொல்லுவாங்க, c'est toi. c'est toi fais ça, நீ தான் இதை செய்தியா அப்படின்னு கேட்போம். அல்லது இப்போ c'est moi fais le gâteau, oui c'est moiன்னு சொல்லுவோம். அது மாதிரி voilà. c'est toi என்றா உன்னுடைய அல்லது நீதானா அப்படின்ட்டு கேட்குறது. c'est eux, அவர்கள்தான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டேன்டா அதுக்கு காரணம் அவர்கள்தான் அப்படின்னு சொல்கிறது. c'est nous, நாங்கள் தான். c'est vous, நீங்கள் தான். c'est vous. ஓகே,
அலோ செம்வாண்டா நான் தான். அது கரெக்டானு தெரியல, நான் ஒரு இதாக எழுதியிருக்கிறேன். ஓகே, செம்வாண்டா நான் தான். இப்போ நான் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். இட்ஸ் மீ. செத்வா நீ தான். இட்ஸ் யூ. செ அவர்கள் தான். அதுகளுக்கு தான் வரும். அவர்கள் என்று வரைக்க என்று வரும். செ என்று வரைக்குள்ள அவர்கள் தான் அப்படின்னு வரும். இட்ஸ் தேம். செனு நாங்கள் தான். இட்ஸ் அஸ். செவு நீங்கள் தான். இஸ் யூ. அதே மாதிரி சே என்று வரைக்க இது இட் இஸ். அதே மாதிரி சுசோன் வரைக்க இவை தீஸா. தீஸ் ஆ. இதுகள்லாம் இந்த வித்தியாசங்கள். சே, சுசோன், செவு, செனு, செவு, செட்வா, செம்வா. இதுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த கரெக்டாக அந்த தமிழ்கள் எழுதுறது. ஏனெண்டா இது வந்து எங்கெங்கே ஆட் பண்ணுறோம்ன்றதை பற்றி தான் நாங்கள் சொல்லி கொண்டு வரேன். அப்போ அதுக்குள்ளே தெரியலை எக்ஸாக்டாக அந்த சொற்கள் பிடிபடுறதில்லை. பட் கிட்டத்தட்ட இப்படி வரும் என்று எழுதியிருக்கிறேன். ஓகேயா? சரி, இதெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன். நீங்கள் என்ன செய்யணும்? பாடமாக்க வேண்டி தான் வேறு சாய்ஸ் இல்லை. ஏண்டா இவ்வளோ தான் எங்கள்கிட்ட இருக்கிற நாம் ப்ரொனோம் டொனிக். அப்போ நீங்கள் இவ்வளோத்தையும் பாடமாக்குற இஸ் அ பெட்டர். ஓகேயா? சரி, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து செம்வா. ஓகே, செம்வா அப்படின்னு சொன்னேன் தானே. அந்த செம்வாண்டா என்ன? முவா ஒசி. முவா ஒசி என்றா என்ன? கிட்டத்தட்ட அந்த ஒரே கருத்துக்குள்ளே தான் வரும். செனு என்றா என்ன? செவு என்றா என்ன? செம்வா, முவா ஒசி, செனு, செவு. இந்த 4 கேள்விகளுக்கும் உங்கள் எல்லோரிடம் இந்த பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் திங்கட்கிழமை சந்திக்கின்றேன். அதுவரை ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட், பொன் வீக்கெண்ட். ஓவாவா அல்லந்தி. நன்றி, வணக்கம். மெஸ்ஸி.